கொண்டாட்டமாக இருக்க வேண்டிய ஒரு அரசியல் பேரணி கண்ணீர் கதையாக மாறிய சோகம் கரூரில் அரங்கேறியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் நடத்திய மாபெரும் பேரணியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். 100க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒரு அரசியல் நிகழ்வு தமிழ்நாட்டின் மிக மோசமான பேரழிவுகளில் ஒன்றாக மாறியது எப்படி? காவல்துறையினர் சுட்டிக்காட்டும் அந்த 5 முக்கிய தவறுகள் என்ன? வாருங்கள் விரிவாக பார்க்கலாம். சனிக்கிழமை கரூர் நகரம் மக்கள் வெள்ளத்தில் மிதந்தது. ஆனால் அந்த உற்சாகம் மெல்ல மெல்ல கரைந்து பேரழிவிற்கான அச்சம் சூழ்ந்தது. இந்த துயரத்திற்கு பின்னால் 5 பெரும் தவறுகள் இருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தவறு 1, கூட்டத்தை தவறாக கணித்தது. பேரணி ஏற்பாட்டாளர்கள் எதிர்பார்த்த கூட்டம் வெறும் 10,000 பேர். ஆனால் அன்று கூடியதோ சுமார் 27,000 பேர். அதாவது எதிர்பார்த்ததை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு கூட்டம். இந்த பிரம்மாண்ட கூட்டத்தை கட்டுப்படுத்த பணியில் இருந்தது வெறும் 500 காவலர்கள் மட்டுமே. இதுவே நிலைமை கைமீறி போனதற்கு முதல் காரணம். தவறு 2, தவறான நேர அறிவிப்பு. கட்சியின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் விஜய் மதியம் 12 மணிக்கே நிகழ்ச்சிக்கு வந்துவிடுவார் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் பேரணிக்கான அதிகாரப்பூர்வ அனுமதியோ மதியம் 3 மணி முதல் இரவு 10 மணி வரை மட்டுமே பெறப்பட்டிருந்தது. இந்த தவறான அறிவிப்பை நம்பி மக்கள் காலை 11 மணியிலிருந்தே குவிய தொடங்கியுள்ளார்கள். தவறு 3, விஜயின் பல மணி நேர தாமதம். அறிவிக்கப்பட்ட நேரத்திற்கு வராதது மட்டுமல்ல, விஜய் நிகழ்ச்சி இடத்திற்கு வந்து சேர்ந்தபோது மணி இரவு 7:40. அதாவது அறிவிக்கப்பட்ட 12 மணி நேரத்தை விட சுமார் 7 மணி நேரம் தாமதம். முதல் 2 தவறுகளின் விளைவாக மக்கள் பல மணி நேரம் காத்து கிடந்தனர். தவறு 4, அடிப்படை வசதிகள் இல்லாமை. காலை முதல் காத்திருந்த மக்களுக்கு சுட்டெரிக்கும் வெயிலில் போதுமான குடிநீர் அல்லது உணவு வசதிகள் செய்து தரப்படவில்லை. நீண்ட நேர காத்திருப்பும் அடிப்படை வசதி குறைபாடும் மக்கள் சோர்வடைய செய்தது. நெரிசல் ஏற்படும் போது நிலைமையை இன்னும் மோசமாக்கியது. தவறு 5, தொடர்ச்சியான விதிமீறல்கள். இந்த துயரம் ஒரு நாளில் நடந்த தவறு அல்ல. இதற்கு முன்பே விஜயின் பேரணிகள் மீண்டும் மீண்டும் கட்டுப்பாடுகளை மீறுவதாக எச்சரிக்கைகள் வந்துள்ளன. சாலை கண்காட்சிகளுக்கு தடை இருந்தபோதும் அவரது பயணங்கள் பெரிய ஊர்வலங்களாகவே மாறியுள்ளன என்று நீதிமன்றங்கள் முன்பே கண்டித்திருந்தன. இந்த தொடர் விதி மீறல்களின் உச்சகட்டமே கரூர் துயரம். கூட்டம் கட்டுக்கடங்காமல் போக நடிகர் விஜயே தனது பிரச்சார வாகனத்தின் மேலிருந்து மயங்கி விழுந்தவர்களுக்கு தண்ணீர் பாட்டில்களை போடுவது, காவல்துறை உதவியை உரக்க கேட்பது காட்சிகள் பதிவாகியுள்ளது. இந்த துயர சம்பவத்திற்கு பிறகு நடிகர் விஜய், என் இதயம் நொறுங்கிவிட்டது, நான் தாங்க முடியாத வலியிலும் துக்கத்திலும் இருக்கிறேன் என்று தனது ஆழ்ந்த வேதனையை பதிவு செய்துள்ளார். தற்போது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இந்த பேரழிவை விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை அமைத்துள்ளார்கள். பேரணியின் அளவை காவல்துறை குறைத்து மதிப்பிட்டதா அல்லது கூட்டத்தை பெருக்க விஜய் தாமதமாக வந்தது திட்டமிட்ட தந்திரமா என்பது போன்ற கேள்விகளுக்கு இந்த விசாரணை விடை காணும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த கவலைக்கிடமான சம்பவத்தை தொடர்ந்து புசி ஆனந்த் உட்பட கட்சி நிர்வாகிகள் 4 பேர் மீது வழக்கு போடப்பட்டது. அடுத்த பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது.